சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டீம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டோடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கின்றோம். எங்களை நேசிப்பதற்கு உம்மை போன்ற ஒரு நல்ல தெய்வம் வேறு யாரும் இருக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் ஈடேறி வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கேற்ற ஞானத்தையும் கிருபைகளையும் நீர் தான் எங்களுக்கு போதித்து வருகிறீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் தகப்பனே, இதோ நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு போதிப்பீராக. சரியான முறையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ளும்படியாய், அதை உணர்ந்து கொள்ளும்படியாய் எங்களுக்குள் உம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையை நீர் ஊற்றுவீராக. ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம். குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே தவ காலம் என்று சொல்கின்றோமே, லெந்து காலம் என்று சொல்கின்றோமே, இந்த காலகட்டத்திலே அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? இது அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் சொல்கிற அந்த காலத்தில் நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இரட்சணிய நாள், அந்த நாளில் நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுக்கிரகம் பண்ணும்படியாய் உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்த ஆண்டவர் இந்த காலகட்டத்திலே இந்த பிள்ளைகள் என்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ள மாட்டார்களா? என்னுடைய கிருபையை புரிந்து கொள்ள மாட்டார்களா? எந்த நோக்கத்திற்காக நான் அவர்களை வைத்திருக்கிறேன் என்பதை அவர்கள் தெரிந்து செயல்பட மாட்டார்களா? இந்த ஆதங்கத்தோடு தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காலகட்டங்களை அனுசரிக்கும்படியாக அவர் சித்தம் வைத்திருக்கின்றார். இது இரட்சணிய நாள், இது அனுக்கிரக காலம். காலம் என்பது வேற, நேரம் என்பது வேறு. காலம் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட பீரியடு. நம்ம சொல்கிறோம் வசந்த காலம் அல்லது நம்ம இந்த சம்மர் என்று சொல்லுகின்றோம். அதே போல் ஒவ்வொன்றுக்கு இளவேநீர் காலம் என்று சொல்லுகிறோம், குளிர்காலம், அதெல்லாம் 3 மாதங்கள், அது காலம். ஆனால் நேரம் என்று சொன்னால் இப்பொழுது. இப்பொழுது என்ன? இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற காலம் இது அனுக்கிரகத்தின் காலம், கிருபையின் காலம். கர்த்தர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கின்ற ஒரு காலம். இந்த காலத்தை நாம் மிஸ் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் நம்மை போல முட்டாள்கள், நம்மை போல பரிதாப நிலைமையில் இருப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இது நமக்கு ஒரு அனுக்கிரக காலமாக இருக்கிறது. இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த காலம், கிருபையின் காலமானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கே இப்பொழுதே இந்த நாளிலே இரட்சணியத்திற்குரியானவைகளை நாம் தேடுவது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. நம்ம பார்க்குறோம் பிரசங்கியின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருப்பது போல அனுக்கிரகத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது, இரட்சணியத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது. இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 22வது வசனம், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன்.
என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரை பார்த்து சொல்கிறார்? உன் மீறுதல்களை, உன் பாவங்களை, உன்னை யாரை சொல்றாரு? ஏசாயா 44:21, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இது வேற யாருக்கோ அல்ல, புறஜாதியாருக்கு அல்ல, ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு காரியம். இஸ்ரவேலே, யாக்கோபே, அப்படி என்றால் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே. இப்பொழுது அமர்ந்திருக்கின்றோமே ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக. நாம் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது, அவருடைய வார்த்தையை கேட்கவும் முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்மை பார்த்துதான் சொல்ற, நான் உன்னை உருவாக்கினேன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என் பிள்ளை, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். ஆகவே அவர் சொல்றாரு, ஓ மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார். ஆக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த இடத்துல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன? இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும். நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாம் வாழ்கின்ற காலம் கடைசி காலமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அப்படி இப்படி என்றாலும் நினைத்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் வேற. கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை நம் கண்கள் காணும் பொழுது ஆண்டவருடைய இரண்டாவது வருகை வருவதற்கான அடையாளங்கள் எல்லாம் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் உலகத்தின் முடிவிலே நடப்பதற்கான அடையாளங்கள் என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லி இருக்கின்ற அத்தனை காரியங்களும் இப்பொழுது நடப்பதை, அதிலும் கடந்த 1-2 வாரங்களுக்குள்ளாக எப்படியெல்லாம் சூழ்நிலைகள், உலக சூழ்நிலைகளே மாறிக்கொண்டு இருக்கின்றது. போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. பஞ்சத்திற்கு அடிக்கோல் நாட்டப்பட்டு விட்டது. எல்லா இடங்களிலும் கொள்ளை நோய்க்கான அறிகுறிகள் தோன்றிவிட்டன. எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், வெள்ள பெருக்கு, இப்படியான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதே. இவைகள் எல்லாம் எதன் அடையாளங்கள் என்று இயேசு சொன்னார். தீர்க்கதரிசிகள் அல்ல, அப்போஸ்தலர்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல, இயேசுவே சொன்னார். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். என்ன வேதனை? இன்னும் பயங்கரமான காரியங்கள் எல்லாம் வரப்போகின்றன. பயங்கரமான காரியங்கள் இதெல்லாம் ஆரம்பம்தான். இப்போ ஒன்று ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் ஒரு நாள் இரவிலே எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நாம் அசதியாக இருக்கின்ற காலம் இது அல்ல. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய, இதெல்லாம் நம்ம பயம் காட்டுவதற்காக சொல்லப்படுகின்றது அல்ல. அநேகர் சொல்லுவார், குறிப்பிட்ட பிரசங்கியார் எப்பொழுது பார்த்தாலும் இப்படி பயமுறுத்துவது போலேயே பேசி கொண்டிருக்கின்றார். இவர்கள் எப்பொழுது இரண்டாம் வருகை இதையே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான இப்படி அலட்சியமாய் போவதற்கான காலம் இது அல்ல. யாரையும் பயமுறுத்துவதற்காகவோ அல்லது சுய விளம்பரத்திற்காகவோ யாரும் சொல்லவில்லை. என் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன, இப்பொழுது நடக்கின்ற சம்பவங்கள் என்ன, இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாவது இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டுமே, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டுமே என்று சொல்லித்தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் அனுக்கிரக காலம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கிருபையின் காலமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் எவ்வளவு தூரம் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்றார், நீ என் தாசன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என் தாசன், என்னிடத்தில் மனம் திரும்பு,
மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பற்றி அறியாதவர்களை பற்றியோ அல்லது எனக்கு எதிராக வருபவர்களை பற்றியோ எல்லோர் மீதும் எனக்கு அக்கறை உண்டு. ஆனால் உன் மீது ஒரு விசேஷித்த அக்கறை, விசேஷித்த அன்பு உண்டு. நாமும் கூட நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய வீடுகளில் எல்லோரையும் தான் நேசிக்கின்றோம். கணவனை நேசிக்கின்றோம், அல்லது கூட இருப்பவர்களை நேசிக்கின்றோம், பிள்ளைகளை நேசிக்கின்றோம், எல்லோரையும் நேசிக்கின்றோம். ஆனால் நம்முடைய விசேஷித்த நேசம், விசேஷித்த அன்பு யாரோ ஒருவரிடம் நம்மையும் அறியாமல் செல்கின்றது. அப்படி என்றால் மற்றவர்களெல்லாம் வெறுக்கிறோம் என்ற அர்த்தமா? கிடையாது. அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சிருஷ்டிகள் அனைத்தையும் நேசிக்கிறார். எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் அவருடைய திருவுள்ள சித்தம். அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் அதற்கு மத்தியிலும் அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை அதிகமாய் நேசிக்கிறார். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இதோ இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிறீர்களே, நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் அவருடைய தாசனாக இருக்கின்றோம். அப்படியாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். வேதத்தில் பார்க்கிறோம், சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாய் ரட்சிப்பை பெற்றவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். சந்தர்ப்பம் வந்தும் அதை உபயோகிக்காமல் அதை இழந்து போனவர்களும் இருக்கின்றார்கள். நமக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். ஏன் சவுலை ராஜாவாக தெரிந்தெடுத்தார் அல்லவா? தேவன் தான் தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தெரிந்தெடுத்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனாலும் அவன் என்ன செய்யவில்லை? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டான். அதே நேரத்தில் தாவீது பாருங்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே செய்து வந்தான். அவருடைய கற்பனைகளின்படியே நடந்து வந்தான். எனவே நாளுக்கு நாள் தாவீது பெருகினான், அவன் பலத்தான், சவுலின் குடும்பமோ பலவீனப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். 2 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் யார் அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டிலும் கூட லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் முதல்லிருந்து வாசித்து பார்த்தோம்னா ஒரு மனிதனை குறித்து பார்க்கின்றோம். அவர் யார்? சக்கேயு. அவன் யார்? அந்த சக்கேயு ஆயக்கார தலைவன். ஆயக்காரன் என்று சொன்னால் இந்த வரி வசூலிப்பவர்கள் என்று அர்த்தம். அந்த வரி வசூலிப்பவர்கள் பொதுவாக என்ன செய்வார்களாம்? இவர்கள் மொத்தமாக ஒரு தொகையை ரோம பேரரசுக்கு செலுத்தி விடுவார்கள். அந்த மக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு தொகையை செலுத்தி விடுவார்கள். பிறகு அதை அவர்கள் மக்களிடம் வசூலிப்பார்கள். இந்த ஆயக்காரர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு தொகையை செலுத்தி விட்டு மக்களிடம் வசூலிப்பது அதை விட 2 மடங்கு அதிகமாக வசூலிப்பார்கள். எனவே இவர்களை கண்டால் அந்த மக்களுக்கு பிடிக்காது. இவர்கள் பாவிகள். ஏனென்றால் இப்படியாக அதிகமாக அவர்கள் வசூலிக்கின்றார்கள், தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக நடக்கிறார்கள் என்று சொல்லி மனிதர்கள் முன்பதாக அவர்கள் பாவிகளாக கருதப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சக்கேயு தான் ஒரு நாள் இயேசு அந்த பட்டணத்தின் வழியாய் வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரை பார்க்கும்படியாக ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்டவன்? அந்த இடத்துல எல்லாம் மிகவும் பரிச்சயமானவன், ஆயக்காரர்களுக்கு தலைவன், ஒரு லீடர். அப்போ அவங்களாம் கூட்டமாக வர்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இயேசுவை நான் பார்க்கணும்னு சொல்லி அவன் தன்னுடைய சமுதாய நிலையை அவன் யோசிக்கவே இல்லை. யார் என்ன நினச்சான்னா நான் இயேசுவை பார்க்கணும். அவன் மிகவும் குள்ளனாக இருந்தபடியால் கீழே நின்னா பார்க்க முடியாதுன்னு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி அவன் இருக்கும் பொழுதுதான் இயேசு அந்த வழியாக வந்து சக்கேயுவை பார்த்து சொல்ற, சக்கேயுவே நீ கீழே இறங்கி வா என்று கூப்பிடுகின்றான். அப்போ அந்த கூப்பிட்ட உடனே நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொல்கிறார். உடனே அங்கே இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, ஐயா அவன் எவ்வளோ பெரிய பாவி, அவன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரே என்று அவர்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதை பற்றி சக்கேயு கவலைப்படவே இல்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எனக்கு வேண்டியது இயேசு, நான் இயேசுவை பார்க்க வேண்டும். வந்தான், பார்த்தான், வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றான்.
நடந்த காரியம் என்ன? அங்கே லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம், சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசுவை சந்தித்த உடன் அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்கள். இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்ட உடன் அவன் செய்த செயல்களை பாருங்கள். இத்தகைய மாற்றத்தை தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். வரி வசூலித்தவன் தான், அதிகமாக மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்தவன் தான், என்னென்ன காரியங்கள் அதற்காக வரி கொடுக்காதவர்களிடத்தில் என்னென்ன துன்பங்கள் அவர்களுக்கு கொடுத்தானோ நமக்கு தெரியாது, எத்தனை பேரை கஷ்டப்படுத்தினானோ நமக்கு தெரியாது. அப்படியாக பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தவன் தான் இன்றைக்கு இயேசுவை பார்த்தவுடன் எப்படியாவது அவர் எப்படிப்பட்டவன் பார்க்கணும்னு வந்தவன் இன்றைக்கு இயேசுவை சந்தித்தவுடன் கம்ப்ளீட்டாக சொல்லுவாங்களோ டோட்டல் சேஞ்ச் என்று, அப்படியாக முற்றிலுமாய் மாறினவனாய் சொல்லுகின்ற காரியம் என்ன? என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகின்றேன். இதுதான் பிரியமானவர்களே இன்றைக்கு இரட்சணிய நாள் என்றால், இயேசுவை நான் சந்தித்திருக்கின்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே என்ன மாற்றம் வந்திருக்கின்றது? உங்களை காண்பவர்கள் சொல்லுகின்றார்களா, ஐயோ முன்பு அப்படி இருந்தால் இப்பொழுது இப்படி இருக்கின்றாள் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய மாற்றமெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், வெளிப்படையான வெளி தோற்றத்திலே மாற்றங்களை நாம் காண்பிக்கின்றோம். முன்பெல்லாம் சினிமாவிற்கு போவோம், சினிமா பாட்டுகள் பார்ப்போம், அல்லது எல்லா நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை வீணெடுத்து கொண்டு இருப்போம், ஏதாவது வேண்டாத பழக்க வழக்கங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருப்போம். சிலர் குடிகாரர்களாக இருக்கலாம், ஏமாற்றி பிழைப்பவர்களாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் குடியை நிறுத்தி விடுகின்றோம். நம்முடைய உடைகளிலே அதில் சில மாற்றங்களை கொண்டு வருகின்றோம். சினிமா பார்ப்பது இல்லை, இப்படி எல்லாம் இருக்கின்றது. வெளி பிரகாரமான தோற்றத்தை எல்லாம் மாற்றி விடுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் வந்ததா? அதுதான் முக்கியம். கர்த்தர் அந்த வெளி தோற்றத்தை பார்க்கவில்லை, உள் மனதை அவர் பார்க்கின்றார். மற்றவர்களை ஏமாற்றுகின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கின்றதா? ஏமாற்றி பிழைக்கின்ற அந்த பிழைப்பை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றீர்களா? அதிலிருந்து வெளியே வாருங்கள். உங்கள் சகோதரர்களுடைய ஆஸ்தியை வஞ்சித்து வைத்து கொண்டிருக்கின்றீர்களா? அதிலிருந்து வெளியே வாருங்கள். எத்தனை பேரோடு நீங்கள் பேசாமல் சமாதான குறைவோடு இருக்கின்றீர்கள், அவர்களோடு போய் ஒப்புரவாகுங்கள். ஒப்புரவாகுதலின் நாட்கள் தான் இந்த நாட்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலத்தை தான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ உள்ள மாற்றம் வேண்டும். முன்பெல்லாம் அடிக்கடி கோபப்படுவோம், எதற்கெடுத்தாலும் நம்முடைய முரட்டாட்டத்தை காட்டுவோம். இப்பொழுது அதெல்லாம் அந்த சுபாவம், நம்முடைய ஜென்ம சுபாவம் என்று இருக்கிறதே, அதை நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய சுயத்தை வென்று வருவதற்கான அந்த முயற்சிகளை நாம் தேவ கிருபையோடு மேற்கொண்டிருக்கின்றோமா? இதுதான் இரட்சணியத்தின் அடையாளம். இதுதான் இரட்சணியத்தின் அடையாளம். வெளிப்படையாக பல காரியங்களை செய்துவிட்டு உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ ரட்சிப்பு வராது. அது உண்மையான ரட்சிப்பு அல்ல. அது ஒரு மாய்மாலம், மற்றவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு காலம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே இந்த காலகட்டத்திலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொருட்டாக இங்கே சக்கேயு ஆண்டவரை பார்த்த உடனே அது அவனுக்கு ஒரு கிருபையின் காலமாக அமைந்தது. இயேசுவை பார்ப்பது என்பது, அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவது என்பது, வந்தவுடன் அதை என்ன செய்து விட்டான்? தனக்கு சாதகமாக. அப்படி என்றால் இது இரட்சணிய நாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. ரட்சிப்பு எப்போ வந்தது? அந்த கிருபையா இயேசு அவனை பார்த்து, சக்கேவியே இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்கணும்னு சொன்னது கிருபையின் காலம். அதை இந்த சக்கேயு தனக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே நான் இந்த மாதிரி பாவி, நான் இப்படியெல்லாம் செய்துட்டேன், இதில் இருந்தெல்லாம் வெளியில் வரேன், அதுக்கு பரிகாரமாக இவைகளையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதே. அதுதான் ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பின் அடையாளம்.
இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரனே சகோதரியை, நம்ம எத்தனை பிரசங்கங்களை கேட்குறோம், எவ்வளவு ஆலோசனைகளை கேட்கின்றோம், எத்தனை புத்திமதிகளை கேட்கின்றோம். அதில் ஏதாவது ஒன்று நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய பிஹேவியரில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்ததா? ஒரு சிலர் சொல்ல, முன்னெல்லாம் பைபிளே வாசிக்காமல் இருந்தேன், இப்போ நான் நிறைய பைபிள் வாசிக்கிறேன். நல்லது தான். பைபிள் வாசிப்பதனால உன்னுடைய சுபாவத்தில் என்ன மாற்றம் வந்தது? நான் முந்தையெல்லாம் ஆலயத்துக்கே போக மாட்டேன், இப்போ ஒழுங்காக ஆலயத்திற்கு ஆராதனைக்கெல்லாம் போகின்றேன். நல்லது, அவசியம் செய்ய வேண்டும். ஆனால் அது உனக்குள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? இயேசுவை நீ அங்கே உண்மையிலேயே சந்தித்தாயா? இயேசுவை உண்மையிலேயே உன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டாயா? சக்கையை ஏற்றுக்கொண்டான், மனம் திரும்பினான். நாம் ஏற்றுக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். சூழ்நிலைகள் மாறும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. குடும்பத்தில் உள்ளவர்கள் மாறுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. மற்றவர்களிடம் மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. நாம் தான் ஏமாந்து போவோம். நாம் தான் மாற வேண்டும். நாம் தான் மாற வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற பல தவறுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லது நமக்கு நாமே கற்பித்து கொள்கின்ற அந்த சுய நீதி என்ன தெரியுமா? எல்லாம் இப்படி இருந்ததுன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் மாற முடியாது. நம்மளால் மாற்றிக்கவே முடியாது. அவர்கள் அப்படி இருக்கிற வரையிலும் நான் இப்படி இருந்தால்தான் காரியம் நடக்கும். இது உலக நீதி. கர்த்தர் உலக நீதியை அருவருக்கின்றார். உலக ஞானம் கர்த்தருக்கு பைத்தியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்ற காரியம் என்ன? இந்த காலகட்டத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள் நான் விரும்புகின்ற பாதையிலே செல்வீர்கள் என்றால் அதுதான் உங்களுக்கு கிருபையின் காலம், அதுதான் உங்களுக்கு இரட்சணிய நாள். அந்த இரட்சணிய நாள் உண்மையிலேயே உங்களுக்கு வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? உங்களோட வாழ்க்கையிலே மாற்றம். நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதனாலோ அல்லது பெரிய ஓப்பன் மீட்டிங் போகிறதுனாலையோ அதனால் நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே கொஞ்சம் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கின்றோம். நம்முடைய பிரசங்கத்தினால் அல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை. பவுல் சொல்லுகின்றார், நீங்களே வாழ்கின்ற நிருபங்கள். எல்லாராலையும் மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியாது, எல்லோராலையும் போய் பிரசங்கித்து கொண்டிருக்க முடியாது, எல்லோராலையும் வெளியே போய் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்ற முடியும். அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். அன்பு நிறைந்ததாய், கரிசனை உடையதாய், இரக்கம் உடையதாய், மற்றவர்களை மன்னிக்க கூடியதாய், இப்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு யாரும் தேவையில்லை. யாரும் தேவையில்லை. இது தான் அனுகிரக காலம். இந்த காலகட்டத்தில் பிரசங்கங்களை கேட்குறோமே, ஆலோசனைகளை கேட்கிறோமே, ஆண்டவர் பாதத்தில் அமர்கின்றோமே, உபவாசம் இருக்கின்றோமே, இவைகளெல்லாம் எதற்காக? நம்மை நாம் மேற்கொள்வதற்காக, நம்முடைய சுயத்தை மேற்கொள்வதற்காக, நம்முடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எண்ணங்களிலிருந்து விடுபடுவதற்காக, இதற்காகத்தான். இது தான் அனுகிரக காலம். இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டோம் என்றால், அன்றைக்கு சக்கேயுவுக்கு ஆண்டவர் சொன்னது போல, இதோ இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நம்முடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது. நம் மூலமாய் சக்கேயு மனம் திரும்பியதன் மூலமாய் ஆண்டவர் சொல்ல உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லலை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டிற்கு உண்மையான ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டாம், நாங்கள் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுத்தோம், இன்றைக்கி அபிஷேகம் பண்ணப்பட்டோம். இதெல்லாம் தேதி குறிப்பில் குறித்து வைத்து கொள்வதற்குத்தான் உதவுமே தவிர, இதன் மூலமாய் உங்கள் குடும்பத்திலோ மற்றவர்களிடத்திலோ ஒரு மாற்றம் வருமா என்று சொன்னால் அது உங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து தான். நீங்கள் தான் வாழ்கின்ற நிருபங்கள். உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கைத்தான் மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வர முடியுமே தவிர வேறு ஒன்று வர முடியாது. சக்கேயுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது. அதை பார்த்த வீட்டார் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். நிச்சயமாக சுற்றிலும் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். இயேசுவை சந்தித்தவுடன் இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றதே என்று சொல்லி அவர்களாகவே மாறி இருப்பார்கள். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இதோ இப்பொழுது நாம் இந்த கிருபை, இந்த லெந்து காலம் என்பது நமக்கு அனுகிரகத்தின் காலம். இந்த செய்தியை கேட்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இரட்சணிய நாளாக இருக்கட்டும். நம்முடைய சுபாவத்தை நாம் மாற்றுவோம், சுயத்தை வெறுப்போம். கல்வாரி சிலுவையின் அடையாளம் அது தானே.
கல்வாரி சிலுவையின் அடையாளம் என்ன? நடுவாக நெருக்காக ஒரு கட்டை இருக்கின்றது, பிறகு ஒரு குறுக்கு கட்டை. அந்த நடுவில் இருக்கின்ற அந்த உயரமான கட்டை எதை காட்டுகின்றது? ஐ என்ற சிம்பல். ஆங்கிலத்தில் கேபிட்டல் ஐ அப்படி தான் இருக்கும். ஐ என்று, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் என்று அர்த்தம். அந்த குறுக்கே வருவது எது? அந்த ஐ என்பதை அடிக்க வேண்டும். சுயம் என்பது மறைய வேண்டும். இது தான் சிலுவையின் அடையாளம். கிறிஸ்துவத்தின் அடையாளம் வெறும் சிலுவையை வீட்டிலும் ஆலயத்திலும் அல்லது நம்முடைய செயினிலும் தொங்க விடுவது அல்ல. அது கிறிஸ்துவின் அடையாளம் அல்ல. சுயத்தை அழித்திருப்பது தான் கிறிஸ்துவின் அடையாளம். ஒரு கிறிஸ்துவனின் அடையாளம் என்ன? சிலுவை. சிலுவைன்னா அந்த சின்னத்தை வைத்து கொண்டு இருப்பது அல்ல. அது எதை காட்டுகிறது? நான் என்ற சுயத்தை அழிப்பதை காட்டுகின்றது. அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் மற்றவர்கள் பார்ப்பார்கள். கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று எதையுமே செய்ய மாட்டார்கள். மற்றவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் கையிலே ஒரு காரியத்தை கொடுத்தோம் என்றால் அவர்கள் உண்மையும் உத்தமமாய் அதை செய்து முடிப்பார்கள். இது தான் பிரியமானவர்களே சாட்சி உள்ள வாழ்க்கை. இது தான் மற்றவர்களை ஆண்டவர் பால் இழுத்து கொண்டு வரும். ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்மை குறித்து மற்றவர்கள் இயேசுவை உயர்த்துகிறார்களா, அல்லது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? கிறிஸ்துவங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க வீட்டில் எவ்வளோ சண்டை. கிறிஸ்துவர்கள் என்று சொல்கின்றார்கள், அரசு அதிகாரிகளாக இருந்து கொண்டு எவ்வளவு லஞ்சம் வாங்குகின்றார்கள். கிறிஸ்தவனாக இருந்து கொண்டே பொய் சொல்லுகின்றான். கிறிஸ்துவனாக இருந்து கொண்டே வஞ்சனை செய்து கொண்டிருக்கின்றான், மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றான். இது அல்லவோ தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கின்ற காரியங்கள்? இந்த நாளிலே நாம் மனம் திரும்புவோம். கர்த்தர் உண்மையிலேயே இன்றைக்கு நம்மை சந்தித்திருப்பார் என்றால், இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசி இருப்பார் என்றால், இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். சகையை ஒப்பு கொடுத்தான் அல்லவா? இதோ என் ஆசைகளெல்லாம் பாதியை கொடுத்துறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட பசங்க, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட தவறுகளெல்லாம் இவ்வளோ நாளும் செய்து விட்டேன். என் குணநலனில் மாற்றம் இல்லை, என்னுடைய செயலில் மாற்றம் இல்லை. இந்த வேலையில் என்னை மன்னியும், என்னை மாற்றும் சுவாமி, அந்த கிருபையை தாரும் என்று நம்மை நாம் அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே. அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், இதோ இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதை நாம் பெற்றுக்கொள்வோமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆம் சுவாமி, எதையோ நினைத்து நாங்கள் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினீர் சுவாமி. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கின்றவன் பாக்கியவான் என்று சொன்னீரே. இதோ அந்த பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இந்த வேளையில் எங்களை மாற்றும் கர்த்தாவே. நீர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். நாங்களாக எதிர்பார்த்து நாங்களாக விரும்புகின்ற சில காரியங்களிலே ஈடுபட்டு எங்களை நாங்களே திருப்திப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீரோ, உமக்கு சித்தம் என்னவோ அது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் எங்களை உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமம் தான்ப்பா மகிமைப்படணும். எந்த நோக்கத்திற்காக நீர் என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் தாசன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லி, அப்பா நீங்கள் எவ்வளவு அழகாக எங்களை அழைக்கிறீங்க. அதற்கு நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் சுவாமி. தகப்பனே, இதை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உம்முடைய அன்பை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபை தாரும். எங்களுடைய சொல் செயல் சிந்தனை அனைத்திலும் உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. வாழ்கின்ற நிருபங்களாய் எழுந்து பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களாய் பூமிக்கு உப்பாய் ஒளியாய் நாங்கள் வாழ கிருபை தருவீராக. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் இந்த வேளையில் தங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கின்றார்களோ தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரையும் அன்றைக்கு நீர் சக்கேயுவை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து அவர்களோடு பேசுங்க சுவாமி. தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான கிருபைகளை நீங்கள் தாங்க. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரிடத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.